அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு வேலையும் இல்லை, எல்லாம் பௌத்திரன்மார் அல்லவா, தாத்தாவே எல்லாம் ராஜரீகமான காரியம் எல்லாம் பார்த்துக்கிறார். அது உள்ளாத்தீண்டு சுகமா அனிருத்தனை அப்படியே கட்டிலோடு எடுத்துட்டு போகிறாளாம் சித்திரலேகா. ஒரு ராட்னிய மாதிரி இருக்கா, ராஜகுமாரி ஆட்டமா இருக்கா, ஆபூஷணங்கள் வேஷபூஷணங்கள் எல்லாம் பார்க்கறது உன்னதமான உயர்ந்ததான குலத்துல ஜனிச்சவள மாதிரி இருக்கா. அழகான ஸ்திரீ தன் பக்கத்துல வந்து பாத சேவை பண்ணி காந்தா சொல்லி கூப்பிடுறா. இந்த ஒரு சான்ஸ் ஆறுதான் விடுவா. ஸ்திரீகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கும்மி கோலாட்டம் எல்லாம் ஆடுறா. ராசலீலை எப்படி நடந்ததோ அதே மாதிரி இங்கே நடக்கிறதா. உஷாதேவி உங்களோட பொண்ணோடு அந்த புறத்தை காத்துட்டு வரோம். இத்தனை காலமும் ஒரு விதமான தப்பு தண்டா நடந்துட்டலே, ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு புருஷனோட குரல் மட்டும் கேட்கறது, உள்ள புருஷ நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுறது. உள்ள போனதுமே எதுகுல வீரனான அனிருத்தன் அந்த அறையில் அப்படியே கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கிறத பாணாசுரன் பார்க்குறான். புவனைக சுந்தரம், புவனத்திலேயே இவனை விட அழகன் இல்லை சொல்லி தோண்டி கொடுத்தான் பாணாசுரனுக்கு பார்த்ததுமே. என்ன ஸ்பிட்டிங் இமேஜ் ஆஃப் கிருஷ்ணா. ஸ்மிதாவலோகேனச்ச, பாணாசுரன் அங்கேருந்து கம்பீரம் அப்படி வந்து நின்னதுமே அனிருத்தன் இப்படி கண்ணை சுழட்டி பாணாசுரனை பார்க்குறான். பார்க்கறது அப்படியே சிரிப்பு வந்து கொடுத்து முகத்தில். ஏன்னா மாமனார் அல்லவா, அதனால மாமனாரை கிரீட் பண்ணுறான் சிரிச்சுண்டு. வாங்கோ சொல்லி இப்படி தலையாட்டி கூப்பிடுறானா. அந்த அனிருத்தனை பார்த்ததுமே விஸ்மயம் பாணாசுரனுக்கு. கோபம் வரலை, ஸ்னேகமும் வரலை. இவ்வளோ அழகான ஒரு புருஷன் இருக்க முடியுமா சொல்லி ஆச்சரியத்தோட பார்க்கறான் பாணாசுரன். श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वथा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव शुकरूप प्रबोधज्ञा सर्वशास्त्रविशारद एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तन यदुत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनं नमामि हरिं परम्। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। உஷாதேவியோட கதை பார்த்துட்டு இருக்கோம். பலிபுத்திரனான பாணாசுரன் பெரிய ஒரு சிவபக்தனாக்கும். பகவான் சிவனை தன்னோட 1000 கைகளாலேயும் மிருதங்கம் வாசித்து பிரீதிப்படுத்தக்கூடிய ஒரு பக்தன். அசுரனாக்கும், ஆனாலும் சிவபக்தி அதிகம் இருக்கு. அதனாலே பிரீதிப்பட்ட பகவான் சிவன் சோனித்தபுரம் சொல்கிற பாணனோட புறத்துக்கு காவல்காரனாக இருக்கார். துவாரபாலகனாக இருந்துட்டு பாணாசுரனையும் அவனோட ராஜ்யத்தையும் காப்பாற்றுறார். அப்படி இருக்கிற பரமசிவனை ஒரு நாளைக்கு போய் நமஸ்காரம் பண்ணி பாணாசுரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இந்த 1000 கைகளை வச்சுட்டு எனக்கு ஒன்றும் பண்ணாகி இருக்க முடியறதில்லை, கையெல்லாம் அரிக்கிறது, ஆர்ட்டியோது செம்மையாக யுத்தம் பண்ணணும்னு சொல்லி தோணுறது. யுத்தம் பண்ணுறதுக்கு ஆர்ட்டியோது போச்சுன்னா என்னை பார்த்தாலே எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு ஓடுறா. திக்கஜங்கள் எல்லாம் போய் அடிக்க பார்த்தேன், எல்லாமே ஓடி போயிடுது. எனக்கு சமமான பராக்கிரமம் உடைய ஒரு வீரனும் இல்லையா இந்த லோகத்தில்? உங்களை மாதிரி யாராவது என் கூட யுத்தம் பண்ணினா நன்னா இருக்கும் சொல்லி பரமசிவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான் பாணாசுரன். அட பயலே,
மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு உனக்கு கையை தந்தா நீ கையை எடுத்துட்டு யுத்தம் பண்ண போகிறியா அப்படி நினைச்சுக்கிறார் பரமசிவன். என்ன சொல்றார், உன்னோட ராஜ்யத்துக்கு முன்னாடி உன்னோட துவஜம் ஒரு பெரிய ஸ்தம்பத்துக்கு மேலே உயர்த்தி வச்சிருக்கியே, என்னைக்கு அந்த துவஜஸ்தம்பத்தோட துவஜமும் தாழ விழறதோ அந்த நாளைக்கு உனக்கு சமானமான வீரியமுடைய ஒரு சத்ருவை நீ கண்டுமுட்டுவாய், அவன் கூட பெரியதான யுத்தம் நடத்துவாய். அந்த யுத்தத்தில் உன்னை தோக்கடிச்சு உன்னோட மதத்தை உன்னோட அந்த சத்ரு ஹரிப்பான். அப்படி உனக்கு சத்ருவா வரவர் எனக்கு சமமான பல பராக்கிரமம் உடையவராக இருப்பார் சொல்லி பரமசிவன் சொல்கிறார். பகவான் சிவனோட அത്ര பராக்கிரமம் உடையதான ஒரு சத்ரு உன்னை உன்னோட மதத்தை ஹரிப்பான்னு சொல்லி பரமசிவன் சொல்லுறார் குரோதத்தோட. சந்தோஷமாச்சான் பாணாசுரனுக்கு. அப்படியோ இந்த கைகளெல்லாம் ஒழிஞ்சு போனால் சந்தோஷம்னு சொல்லி நினச்சிண்டு சந்தோஷத்தோட அந்த நாள் என்னைக்கு வரும்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். துவஜஸ்தம்பம் எப்போ தாழ விழும் சொல்லி காத்துட்டு கிடக்கிறான் பாணாசுரன். இப்படி பாணாசுரனோட கதையை சொன்னதுக்கு அப்புறம் பாணபுத்திரியான உஷாதேவியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுக பிரம்மரிஷி. உஷாதேவி தன்னோட அந்தப்புறத்தில் ஒரு நாளைக்கு ராத்திரி சமயம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு திவ்யமான ஸ்வப்னம் காணறா. ஸ்வப்னத்தில் தன்னோட பர்த்தா ஆன அனிருத்தனை பார்க்குறா. பிரத்யும்ன புத்திரனான பகவானோட பேர குழந்தையான அனிருத்தனை பார்க்குறா. அவள் ரெண்டு பேருமே ரதி கேளியில் ஏற்படுற மாதிரி ஒரு ஸ்வப்னம். கண் திறந்து பார்த்ததுமே, ஸ்வப்னம் முடிஞ்சதுமே கண் திறந்து பார்க்கறது முன்னாடி அவர் இல்லை. அதனால ஹா நாதா சொல்லி அழறா. பக்கத்தில் அவளோட உயிர் தோழியான சித்திரலேகா படுத்து தூங்கின்னு இருக்கா. நடுராத்திரிக்கு இவள் எழுந்திருந்து இப்படி ஹா நாதா ரமணான்னெல்லாம் சொல்லி கூப்பிடுறத பார்த்தப்போ சித்திரலேகாவுக்கு இவளுக்கு ஆறு ரமணன் ஆறு நாதன், இதுவரையும் இவள் கல்யாணம் பண்ணிட்டு இல்லையே, கன்யகையா தானே இருக்கா, ஆனால் ஆறு நினச்சிட்டு இப்படி அழறா சொல்லி கேட்குறா சித்திரலேகா. ஆறு நினச்சிட்டு நீ அழறாய், என்கிட்டக்க நீ ஒன்றுமே மறைச்சி வைக்க மாட்டியே, என்ன உன்னோட சந்தாபத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்குறத உஷாதேவி சொல்கிறா. ஸ்வப்னத்தில் நான் திவ்யமான ஒரு புருஷனை பார்த்தேன், அவர் தான் எனக்கு பதி. ஸ்வப்னத்தில் நான் அவரை வரிச்சு விட்டேன், இனிமே ஆரையுமே நான் வரிக்க மாட்டேன். அவ்வளோ பதிவிரத்தை உஷாதேவி. அதனால் ஸ்வப்னத்தில் கண்ட அவர் தான் என்னோட பதி, அவரை தான் நான் வரிச்சுப்பேன், அவர் எனக்கு பார்க்கணும், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரே சொல்லி அழறா. அப்போ சித்திரலேகா சொல்கிறா, சங்கடப்படாதே, உன்னோட பதி எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு தரேன், ஆனால் அவர் எப்படி இருப்பார் சொல்லி எனக்கு தெரியணும். நான் நிறைய சித்திரம் எல்லாம் வரைவேனே, உனக்கு தெரியுமே, எல்லா ராஜாக்களோடும் சித்திரம் வரைஞ்சு காட்டுறேன்னு, இதில் ஆறு சொல்லி கண்டுபிடி அப்படி சொல்லி எல்லா பிக்சர்ஸும் வரைக்கிறா சித்திரலேகா சொல்லி அவளுக்கு பேர். அவளுக்கு அஷ்டமகா சித்திகளும் இருக்குது, யோகினியாக்கும் அவள். அப்படியே ஒரு சித்திரங்கள் வரைக்கிறா. முதல்ல தேவாள், யக்ஷன்மார், கிண்ணரன்மார், கந்தர்வாள் அவளோடெல்லாம் பிக்சர் வரைக்கிறா, சித்திரம் வரைக்கிறா. ஆனால் அதில் யாருமே அல்ல. அதுக்கப்புறம் ராஜாக்கன்மாரோடெல்லாம் சித்திரம் வரைஞ்சிட்டே வரா. கலிங்க ராஜா, குலிங்க ராஜா, மகத ராஜா, சேதி ராஜா, அப்படியா அநேகம் ராஜாக்களோடெல்லாம் சித்திரம் வரைஞ்சு அவசானம் யதுகுலத்துக்கு வரா. யதுகுலத்தில் சூரசேனனை வரைக்கிறா, வசுதேவரை வரைக்கிறா, அதுக்கப்புறம் பலராமனை வரைக்கிறா, கண்ணபிரானை வரைக்கிறா, பிரத்யும்னனை வரைக்கிறா, அனிருத்தனை வரைச்சா. அனிருத்தனை பார்த்ததுமே இவர் தான் சொல்லி சாடரா உஷாதேவி. அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போது சித்திரலேகாவை கெட்டி அணைச்சுட்டு சொல்கிறா, இவர் தான் என்னோட பதி, என்னோட சொப்னத்தில் வந்த அந்த புருஷன் சொல்லி சொல்கிறா. அதை கேட்டதுமே சித்திரலேகாவுக்கும் உற்சாகம் வந்துடுத்து. அப்படியா, உன்னோட பத்தியை இப்போவே இந்த கணமே உன்னோட முன்னாடி கொண்டு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சித்திரலேகா அப்படி கிளம்புறா. எங்கே போகிறா? 22வது ஸ்லோகத்திலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சித்திரலேகா தமாத்யாய பௌத்ரம் கிருஷ்ணஸ்ய யோகினி யயௌ விஹாய சா ராஜன் த்வாரகாம் கிருஷ்ணபாலிதா. சித்திரலேகா தமாத்யாய பௌத்ரம் கிருஷ்ணஸ்ய யோகினி யோக சித்திகளுடைய யோகினியா இருக்கக்கூடிய அந்த சித்திரலேகா உடனே இவரோட பேர் அனிருத்தன், இவர் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவோடு பௌத்திரனாக்கும் சொல்லி அவரை பற்றி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உஷா கிட்டக்க வாக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்புற. ஆகாச மார்க்கத்தில் விருன்னு பறக்க முடியுமாம், அந்த சக்தி எல்லாம் இருக்காம் சித்திரலேகாக்கு. இந்த மனோகராங்கனான புருஷனை இதோ இந்த கணமே அவன் முன்னாடி கொண்டு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து ஆகாசத்தில் போகிறா. ஆகாச மார்க்கமாக அப்படியே பறந்து போகிறா. நேர துவாரகையில் வந்து இறங்குறா. அங்கே வந்து பார்க்குறா, துவாரகையில் அநேக மாளிகைகள் எல்லாமே கிருஷ்ண குடும்பம் தான். அதில் அனிருத்தன் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியறா. கிருஷ்ண குடும்பத்தில் கோடிக்கணக்குக்கு சந்தானங்கள் இருக்குது சொல்லி முன்னாடி சொன்னாரே சுகபிரம்ம ரிஷி. பகவானுக்கு 16,108 மகிஷிமார்லையும் 10 புத்திரன்மார் ஜனிக்கிறா. எல்லாருமே கிருஷ்ணனை மாதிரியே இருப்பா பார்க்கறதுக்கு. அதனால அனிருத்தனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் ஒய்யாரமாக ஆரோ
ருக்மிணி கிருஷ்ண பவனத்தில் பிரத்யும்னனோட பவனத்தில் மாடி மேலே யாரமாக ஆரோப்படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா. பகவானுக்கு கோடிக்கணக்குக்கு சந்தானங்கள் இருக்காளே, அப்போ எல்லாரையும் கவனிக்க முடியாதே ஒரே சமயத்தில். பகவான் ராஜரீகமான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பான். அதனால இவாளுக்கு ராஜரீகமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை இந்த சந்தானங்களுக்கு, அனிருத்தன் முதலான வாளுக்கு. பின்னையும் கொஞ்சம் ராஜ்யபாரம் பிரத்யும்னனுக்கு இருந்தா இருக்கும். பிரத்யும்னனோடும் புத்திரனான அனிருத்தனுக்கு ஒரு வேலையும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் ஒரு வேலையும் இல்லை. எல்லாம் பௌத்திரன்மார் அல்லவா, தாத்தாவே எல்லாம் ராஜரீகமான காரியம் எல்லாம் பார்த்துக்கிறார். அது உள்ளாத்தீண்டு சுகமாக துவாரகையில் உபவனங்கள்லையும் அதே மாதிரி சுகமாக இருந்துட்டு இருக்காவா. அப்படி இருந்துட்டு இருக்கிறத இப்படி படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கானா அனிருத்தனை அப்படியே கட்டிலோடு எடுத்துட்டு போகிறாளாம் சித்திரலேகா. அப்படியே பெரிய ஒரு ரூபத்தை தரிச்சுண்டா, யாருக்குமே தெரியாத விதம். சித்திரலேகா ஆக்கும் இங்கே ஒரு ஸ்திரீ வரா, பறந்து வரா சொல்லி யாருக்குமே தெரியாதபடியா வரா. அப்படியே வந்து அந்த கட்டிலோடு அப்படியே அனிருத்தனை தூக்கிண்டு பெரிய ரூபத்தை தரிச்சுண்டு அப்படியே ஆகாச மார்க்கமாக இப்படியே வந்து பாணாசுரனோட அந்தப்புறம், இந்த உஷாதேவியோட அந்தப்புறத்தில் கொண்டு அந்த கட்டில் அப்படியே இறக்கி வைக்கிறா. தத்ர சுப்தம் சுபர்யங்கே பிராத்யும்னிம் யோகமாஸ்திதா கிரஹீத்வா சோணிதபுரம் சഖ்யி பிரியமதர்ஷயத். தத்ர சுப்தம் சுபர்யங்கே பிராத்யும்னிம் யோகமாஸ்திதா. அங்க அழகான சோபனமான மஞ்சத்துல சுகமா உல்லாசமா தூங்கிட்டு இருக்கான் அனிருத்தன். ஒரு கவலையும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல பிராத்யும்னின்னு சொல்றா. பிரத்யும்ன புத்திரனான அந்த அனிருத்தன் சுகமா தூங்கிட்டு இருக்கிறத அனிருத்தன் கூடி தெரியாக்கி அந்த பரியங்கத்தோட சேர்த்தி, அந்த கட்டிலோட சேர்த்தி அப்படியே தூக்கிண்டு யோகினியான அந்த சித்திரலேகா, யோகம் ஆஸ்திதா, யோகத்தை அங்கீகரிச்ச அவள் அப்படியே அந்த கட்டிலோடு எடுத்து புழகிண்டு அப்படியே ஆகாசத்துல அப்படியே பறந்து போய் நேர உஷாவோட கிரகத்துல கொண்டு, உஷா தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் உயாரமா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல உஷாவோட கட்டில் பக்கத்துல சேர்த்து வச்சுட்டு அவள் வாட்டில் போயிட்டா, சித்திரலேகா வாட்டில் போயிட்டா. அப்ப என்ன சம்பவிச்சது? சாச்சதம் சுந்தரவரம் விலோக்ய முதிதானனா துஷ்பிரேக்ஷே ஸ்வகிருஹே பும்பி ரேமே பிராத்யும்னினா சமம் சாச்ச தம் சுந்தரவரம். அப்ப என்ன சம்பவிச்சது? உஷா கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறத முன்னாடி பார்த்தா அனிருத்தன் தன்னோட பதி. அவரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுத்து உஷாக்கு. அப்படியே பக்கத்துல போய் அவர் தூங்கிட்டு இருக்கார் ஒய்யாரமா, அனிருத்தன் ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்கார். அப்படியே போய் பாத சேவை பண்ணறா. பாத சேவை பண்ணி காந்தா சொல்லி கூப்பிடுறா. கூப்பிட்டதுமே கண்ணை திறந்து பார்த்ததுமே தான் துவாரகாபுரத்தில் தன்னோட கிரகத்துல தானே படுத்துட்டு இருந்தோம். கண்ணை திறந்து பார்த்தா இது வேற ஏதோ இடம். ஒரு ஸ்திரீ பக்கத்துல, அவளை பார்க்கறதுக்கு ரத்திகோட்டி சுந்தரி, ரொம்ப அழகா இருக்கா உஷாதேவி. நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராஜரீகமான ஒரு ராட்னிய மாதிரி இருக்கா, ராஜகுமாரி ஆட்டமா இருக்கா. ஆபூஷணங்கள் வேஷபூஷணங்கள் எல்லாம் பார்க்கறது உன்னதமான உயர்ந்ததான குலத்துல ஜனிச்சவள மாதிரி இருக்கா. அழகான ஸ்திரீ தன் பக்கத்துல வந்து பாத சேவை பண்ணி காந்தா சொல்லி கூப்பிடுறா. இந்த ஒரு சான்ஸ் ஆறுதான் விடுவா. அதனால அனிருத்தன் உஷையை ஏத்துண்டு விட்டான். உஷையோட முக கமலம் சந்தோஷாதிக்கத்தால விகசிச்சது. புருஷாளுக்கு பிரவேசிக்கவே முடியாததான தன்னோட அந்தப்புறத்துல அனிருத்தனோடு கூடி சேர்ந்து ஆனந்தமா அவ ரெண்டு பேரும் சரச சல்லாபங்கள் எல்லாம் பண்ணிட்டு, ரதி கேளிகள் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஆனந்திச்சுட்டு இருக்க ஆரம்பிச்சு விட்டா சொல்லி இங்க சொல்றார். பரார்த்தியமாசஸ்ரகந்த தூபதீபாசனாதிபிः பானபோஜனபக்ஷ்யைश्च வாக்கி சுஷ்ரூஷயார்ச்சிதः. பரார்த்தியவாசஸ்ரகந்த தூபதீபாசனாதிபிः. சிரேஷ்டங்களான வஸ்திரங்கள், சந்தனம், தூபம், தீபம், ஆசனம் முதலான சகல விதமான உபச்சாரங்களும் உஷாதேவி அனிருத்தனுக்கு பண்ணறா. விசேஷமான பூஜைகள் எல்லாம் பண்ணறா. விசேஷமா பறிக்கப்பட்டதான உத்தியானங்கள்லேருந்து பறிக்கப்பட்டதான பூக்கள் அதெல்லாம் அழகா கட்டி மாலையா கோர்த்து அதை சார்த்தரா. அதி சுரபியா இருக்கக்கூடியதான, நல்ல சௌரபியம் உள்ளதான, நல்ல மணக்க இருக்கக்கூடியதான குறிக்கூட்டுகள், சந்தனம் முதலான லேபனங்கள் எல்லாம் பூச்சி கொடுக்கிறா. அவ படுத்துக்க கூடினதான சயனத்துல அகரு முதலான தூபம் எல்லாம் நன்னா புகைக்கிறா. பத்ர தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கிறா.
பானம் போஜனம் பக்ஷியம் முதலானவையெல்லாம் சமயோஜிதமாக என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அனிருத்தனை அங்கேருந்து இறங்க விடாக்கி எல்லா விதமான கைங்கரியங்களும் ஓடோடி அவளையே சேரா. அவளோட சகி மாதிரி அதுக்கெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணறா. அப்படி ஹிருத்யங்களான வாக்குகளை உபயோகிச்சுண்டு ஹிருதயத்தை ஆனந்திப்பிக்கும் விதத்தில் என்னென்ன சுஷ்ரூஷைகள் பண்ணணுமோ அதெல்லாம் உஷை பார்த்து பார்த்து அனிருத்தனுக்கு பண்ணறா. பதிக்கு சேவை பண்ணறா. அப்படி சேவை பண்ணி ஆராதிக்கிறா அனிருத்தனை. गूढकन्यापुरे शश्वत प्रवृद्ध स्नेहयातया नार्ह नाहर्गणान् सबुबुधे उष ऊषया पहृतेन्द्रिया गूढकन्यापुरे शश्वत. प्रतिदिनं वर्धिச்சு வரதாம் அவா தம்மில் இருக்கிற அந்யோன்யமான அந்த ஸ்நேகம். அவ்வளோ ஸ்நேகத்தோட உஷாதேவி அந்த புறத்தில் வச்சுண்டு தன்னோட அந்த அந்த புறத்தில் வச்சுண்டு முன்னாடி விரிச்ச விதத்தில் குப்தமாக யாருக்கும் வெளியில் இருக்கிறவா யாருக்குமே தெரியாத விதத்தில் இப்படி பதிசேவை பண்ண ஆரம்பிச்சு விட்டா உஷாதேவி. அனிருத்தனுக்கு ரொம்ப பிரியையாக பவிச்சு விட்டா. அனிருத்தனும் அவளோட சேவையெல்லாம் ஏற்றுக்கிறான், மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறான். அவள்கிட்ட அனுராகம் வர்த்திச்சு வர்றது அனிருத்தனுக்கும். அப்படியே சந்தோஷமா இவா கொஞ்ச நாள் அப்படியே ரமிச்சுட்டு இருக்கா. நாட்கள் போனதே தெரியலை, கொஞ்ச காலம் ஆயிடுத்து. அவளுடைய இந்த சந்தோஷமா இருக்கிற நாட்கள் எல்லாம் நிமிஷ நேரம் மாதிரி போயிடுத்து. பகுதினங்கள் கடந்து போயிடுத்து, ஆனா நிமிஷ நேரம் மாதிரி அது எல்லாம் கடந்து போயிடுத்து. ரொம்ப சந்தோஷத்தோட அவ ரெண்டு பேரும் அப்படியே சுகமா இருந்துட்டு இருக்கா. தாம் ததா யது வீரேண புஜ்யமானாம் ஹதவ்ரதாம் हेतुभिर्लक्षयान् चक्रुर् आप्रीता दुरवच्छदैः तां तथा यदुवीरेण भुज्यमानां हतव्रता. அப்படியே கொஞ்ச நாட்கள் அப்படியே கழிஞ்சு போச்சா. இந்த உஷாதேவி கன்னியாபுரத்தில் எல்லவா இருக்கா. கன்னிகைகள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கணுமோ, எந்த அந்தப்புறத்தில் இருக்கணுமோ அங்கே இருந்துட்டு இருக்கா. அதுக்கு ரொம்ப கட்டுக்காவல் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். பாணாசுரன் பிரத்யேகமாக வச்சுருக்கான். தன்னோட புத்திரி வேற, அதிகம் ஸ்நேகம் உண்டு தன்னோட புத்திரி மேலே. அதனால நிறைய காப்பாளிகள், நிறைய காவல்காரையெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கான் உஷாவோட சேஃப்டிக்கு ஆகிட்டு. அப்போது இதுக்குள்ளே அனிருத்தனை சித்திரலேகா ஆகாச மார்க்கமாக கொண்டு வந்து விட்டா. வாசலால் வர மாதிரி அல்ல, ஆகாச மார்க்கமாக வந்து இறக்கி விட்டு விட்டா அனிருத்தனை. எப்படி சாதாரண ஜனங்கள் உள்ளே வந்துட்டு போகாளோ அது மாதிரி வரலை. அதனால காவல்கார யாருக்குமே தெரியல இப்படி ஒரு புருஷன் உள்ள ஏறி இருக்கான்னு சொல்லி. அவள் வந்து வெளியிலே இருந்துட்டுப்பா. அவள் தப்பி தவறி உள்ளே போக மாட்டா, அந்த புறத்துக்கும் போக மாட்டா. அப்படியே காவல் காத்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சமயமாக ராத்திரியெல்லாம் ஏதோ புருஷனோட குரல் கேட்குற மாதிரி அவளுக்கு தோணுறது. ஸ்திரீகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கும்மி கோலாட்டம் எல்லாம் ஆடறா. ராசலீல எப்படி நடந்ததோ அதே மாதிரி இங்கே நடக்கிறதா. அப்போது புருஷனோட சப்தம் கேட்கறது, குங்குமம் எல்லாம் அங்கே கிடக்கிறது, ஸ்ருங்காரோச்சிதமான திரவியங்கள் எல்லாம் அப்படியே விதறி தாழ கிடக்கிறது. அதனோட லட்சணங்கள் எல்லாம் இந்த படன்மாருக்கு தெரியறது. அப்போ அதெல்லாம் பார்த்தப்போ அவள் நினச்சிக்கிறா, இங்கே வெளியிலேருந்து ஆரோ வந்திருக்கா தோணுறது, நமக்கு தெரியாக்கி ஆரோ உள்ளே வந்திருக்காளே, இது வந்து ராஜா கிட்டக்க சொல்லணுமே சொல்லி அவள் தமிழ் பேசிக்கிறா. அந்த படன்மார் എന്നിട്ട് என்ன பண்ணறா, அப்படியே நேர பாணாசுரனோடு அவைக்கு போகிறா. படா ஆவேதயான் சக்ரு ராஜம் ஸ்தேதுஹிதுர்வயம் விசேஷ்டிதம் லக்ஷயாம கன்யாயா குலதூஷணம். படா ஆவேதயான் சக்ரு ராஜம் ஸ்தேதுஹிதுர்வயம். ராஜன், ஹே ராஜா. அங்கேருந்து வந்து இந்த ரெண்டு படன்மார் வந்து ஜெயா விஜயி பவ, ஹே மகாராஜா, நீங்கள் எங்களை தண்டிக்க கூடாது, எங்களுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் உணர்த்திக்கணும். என்னன்னா, நாங்கள் இத்தனை காலமும் உஷாதேவி உங்களோட பொண்ணோடு அந்த புறத்தை காத்துட்டு வரோம். இத்தனை காலமும் ஒரு விதமான தப்பு தண்டா நடந்துட்டலே. ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு புருஷனோட குரல் மட்டும் கேட்கறது, உள்ள புருஷ நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுறது. அதுக்கு உச்சிதமான லட்சணங்கள் எல்லாம் அந்த புறத்தில் தெரியறது. நாங்கள் உள்ளே போயிட்டு இல்லை, நாங்கள் கட்டுங்காவலோடு தான் இருந்துட்டுருக்கோம். எப்படி ஒரு புருஷன் உள்ளே வருவான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எங்களோட காவலை மீறிண்டு ஒருத்தன் வர முடியாது. ஆனால் இது வந்து எங்களோட கைவிட்டதான ஒரு விஷயம் மாதிரி எங்களுக்கு தோணுறது. எப்படி உள்ளே வந்தான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆரோ அதுக்குள்ளே நடமாடுற மாதிரி தோணுறது. அந்த படன்மார் ராஜா கிட்டக்கு உணர்த்திக்கிறார்.
अनपायिभिरस्माभिर्गुप्तायाश्च गृहे प्रभो कन्याया दूषणं पुंभिर्दुष्प्रेक्षाया न विद्महे அனபாயிபிரஸ்மாபிர்குப்தாயாச்ச கிரஹே பிரபோ. ஹே பிரபோ, இதில் எங்களோட குற்றம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியாது எப்படி அந்த புருஷன் எப்படி உள்ள வரணுமோ அந்த வழியாக அவன் வந்துட்டு இல்லை. எப்படி உள்ள வந்தான்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது. அந்த புறத்துக்குள்ள நாங்களும் போயிட்டு இல்லை. எங்களோட அந்த கட்டுக்காவலை மீறி ஒரு புருஷன் உங்களோட பொண்ணை பார்க்கறதுக்கும் ஒரு சான்ஸும் இல்லை, ஒரு தரவும் இல்லை. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த புறத்துக்குள்ள ஆரோ வந்ததான் எங்களுக்கு தோணுறது. கன்னிகையை தூஷிப்பிச்சதா எங்களுக்கு தோணுறது. அது எந்த விதம் எப்படி சாதிச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேலே பன்னெண்டதான காரியங்கள் எல்லாம் நீங்களே பண்ணணும். நீங்கள் வரேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டு அவளை வந்து பார்த்துன்னா அதுக்குள்ளே அந்த புருஷனை எங்கேயாவது கொண்டு ஒழிப்பிச்சு வச்சு விடுவா இவா எல்லாருமே, இந்த குட்டிகள் எல்லாருமே. அதனால் அவளை உணர்த்திக்காக்கி திடீர்னு ஒரு நாளைக்கு அவளோட கிரகத்துக்கு நீங்கள் போகணும். அப்போ உங்களுக்கு சத்தியம் என்னது சொல்லி தெரிஞ்சு விடும்னு சொல்லி அந்த படன்மார் வந்து பாணாசுரன் கிட்டக்க சொல்லறா. ततः प्रव्यथितो बाणो दुहितुश्रुतदूषणः त्वरितकन्यकागारं प्राप्तो द्राक्षीद्यदूद्वहम्. ततः प्रव्यथितो बाणो दुहितुश्रुतदूषणः. ततः அனந்தரம் அந்தப்புற ரக்ஷாதிகாரிகள் இந்த விதம் பாணாசுரன் கிட்டக்க வந்து உணர்த்திச்சப்போ இதில் என்ன காரியம் இருக்கு சொல்லி தோணித்து. என்னொன்றுனாலும் சத்தியம் தெரிஞ்சு விடுமே, அங்கே போய் பார்த்துன்னா தெரிஞ்சு விடுமே. அதனால என்ன பண்ணுறார் பாணாசுரன், தான் வரப்போறேன்னு சொல்லி முன்கூட்டி தெரிவிக்காக்கி திடீர்னு ஒரு நாளைக்கு உஷாதேவி இருக்கக்கூடியதான அந்த கிரகத்துக்கு போகிறார். பாணாசுரன் அங்கே போனதுமே அந்த கிரகத்துக்குள்ள போனதுமே எதுகுல வீரனான அனிருத்தன் அந்த அறையில் அப்படியே கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கிறத பாணாசுரன் பார்க்குறேன். பார்த்ததுமே அனிருத்தனும் பாணாசுரனை பார்க்குறேன். அவ என்ன சம்பவிக்கிறது? காமாத்மஜம் தம் புவனைக சுந்தரம் ஷியாமம் பிஷங்காம்பரம் அம்புஜேக்ஷணம் பிருஹத்புஜம் குண்டல குந்தள த்விஷாஸ்மிதாவலோகேன ச மண்டிதானனம் दिव्यन्दमक्षै प्रिययाभिदृम्नया तदङ्गसङ्गस्तन कुङ्कुमस्रजं बाहोर्दधानं मधुमल्लिकाश्रिता तस्याग्रासीनमवेक्ष्य विस्मितः कामात्मजं तं भुवनैकसुन्दरम् புவனைகசுந்தரம் புவனத்திலேயே இவனை விட அழகன் இல்லை சொல்லி தோண்டி கொடுத்தான் பாணாசுரனுக்கு பார்த்ததுமே. ஏன்னா ஸ்பிட்டிங் இமேஜ் ஆஃப் கிருஷ்ணா, கண்ணனை மாதிரியே இருக்கான் இல்லையா, அதுவும் தாத்தா மாதிரியே பேரன் இருப்பான் இல்லையா. தாத்தாவோட என்ன சொல்லுவா அந்த ஜெனட்டிக்ஸ் எல்லாம் அந்த ட்ரீட்ஸ் எல்லாம் பேரனுக்கு வந்துவிடும். பிள்ளைய விட பேரனுக்கு அதிகமாக வரும். அது எப்பவுமே அப்படித்தான். ஒரு ஜெனரேஷனை விட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ட்ரீட்ஸ் ஒருபாடு என்ன சொல்லுவா டாமினண்ட்டாக தெரியும். அப்போ அந்த பகவானுக்கு எவ்வளோ அழகு இருக்கோ அதெல்லாம் அப்படியே உரிச்சு வச்சிருக்கான அனிருத்தன். பகவான் அன்னைக்கு ருக்மிணி விராட்டி என்ன கூப்பிட்டா புவன சுந்தரா சொல்லி கூப்பிட்டா. அந்த ட்ரீட் கரெக்டாக வந்திருக்கு அனிருத்தனுக்கு. அதனால அனிருத்தனை பார்த்ததுமே புவனத்திலேயே இவனை விட சுந்தரன் உண்டா சொல்லி தோண்டித்தான் பாணாசுரனுக்கு. தாத்தாவை பார்த்துட்டலே, அதனால தான் இப்படி சொல்கிறார். தாத்தாவை பார்த்து ஒப்பீனியன் மாறிவிடும். ஆனால் இப்போ அனிருத்தனை தானே முதல்ல பாணாசுரன் பார்க்குறான். அது பார்த்ததுமே புவனைக சுந்தரம், புவனத்திலே வச்சு ஏகம் ஒரே ஒரு சுந்தரன், அந்த சுந்தரன் இவன் தானோ சொல்லி தோணி எடுத்து பாணாசுரனுக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அனிருத்தன்? ஷியாமம் கண்ணங்கரையில் இருக்கான், நீலமேக ஷியாமலனா இருக்கான். பிஷங்காம்பரம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற உத்தரியத்தை தரிச்சுருக்கான், வஸ்திரத்தை தரிச்சுருக்கான். அம்புஜேக்ஷணம் தாமரையோடு இதழ் மாதிரி நீண்டதான கண்களுடையவனா இருக்கான். பிருஹத் புஜம் ஆயத்தங்களான கைகளோடு கூடினவனா இருக்கான். குண்டல குந்தள த்விஷா அழகான குண்டலங்கள் தரிச்சுருக்கான். குந்தளங்கள் சுருளான கேசங்கள் அது அப்படியே விதறி கிடக்கிறது, முகத்துல எல்லாம் அங்கங்க பட்டி நிற்கிறது. ஸ்மிதாவலோகேனச்ச பாணாசுரன் அங்கேருந்து கம்பீரம் அப்படி வந்து நின்னதுமே அனிருத்தன் இப்படி கண்ணை சுழட்டி பாணாசுரனை பார்க்குறான். பார்க்கறது அப்படியே சிரிப்பு வந்து கொடுத்து முகத்தில். ஏன்னா மாமனார் அல்லவா, அதனால மாமனாரை கிரீட் பண்ணுறான் சிரிச்சுண்டு. வாங்கோ சொல்லி இப்படி தலையாட்டி கூப்பிடுறானா. ஸ்மிதாவலோகேனச்ச சிரிச்சுண்டு, கண்களும் சிரிக்கிறது, அந்த முகம் அந்த வாயும் சிரிக்கிறது.
அதரமும் சிரிக்கிறது. அப்படி சிரிப்போட பாணாசுரனை கிரீட் பண்ணறானாம் அனிருத்தன். அபிநிரும்னயா, சர்வாங்க மங்களனா இருக்கக்கூடிய அந்த அனிருத்தன் பிரியயா அக்ஷயி, தன்னோட பிரேயசியான உஷையை அப்படியே அணைச்செண்டு அவள் கூட அக்ஷயி கருக்களை வச்சுட்டு இப்படி பகிட விளையாடின்னு இருக்கான். அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் இருக்கும் இல்லையா, அது கழிச்சுட்டு இருக்கானா. தீப்யந்தம், அந்த பாணாசுரன் வர அந்த டைமில் அப்படியே பகடியை உருட்டி இப்படி தாழ போடுறானா. அந்த ஒரு கோலத்தில் இருக்கானா அனிருத்தன். அப்படியே கழிச்சுட்டு இருக்கான் உஷா கூட. மதுமல்லிகாஸ்ரிதாம், வசந்த காலத்தில் உண்டானதான மல்லிகை, அந்த மல்லிகை பூக்கள் எல்லாம் அழகாக கெட்டி ஒரு மாலை அதை கழுத்தில் போட்டுருக்கான். ததங்க சங்கஸ்தன குங்கும ஸ்ரஜம், அந்த மாலையை உத்து பார்த்து அது வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கா இல்லையா, மல்லிகை பூக்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்குமே, அந்த வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கிற மாலையை கழுத்தில் போட்டுருக்கான். அவனோட நீல நிற மேனிக்கு வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கிற அந்த மாலை ரொம்ப கரெக்டாக இருக்கு. அந்த மாலையில உத்து பார்த்து அந்த மாலையில எல்லாம் அங்கங்கே குங்குமம் ஆயிருக்கு. குங்குமம் எங்கேருந்து வந்திருக்கும், அதுதான் இங்கே சொல்றா. தாது அங்க சங்கஸ்தன குங்கும ஸ்ரஜம், பக்கத்தில் இருக்கிற உஷாவை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான் நிறைய தடவை. அதனால உஷா மேலே தரிச்சுட்டு இருக்கிறதான குங்குமம் எல்லாம் அந்த மாலையோடு ஒட்டி இருக்கு. அதனால அனிருத்தனோட மாலையில் அப்படியே சொக்க சொகையில் இருக்க குங்குமம் ஆயிருக்கு. அது பார்த்ததுமே இப்படி கோபம் வருது பாணாசுரனுக்கு. அப்படியே உருட்டி கண்ணை உருட்டி பார்க்கறான். பாஹோ, கைகளோடு மத்தியத்தில் ததானம் தஸ்ய அக்ரே ஆசீனம், அதே மாதிரி மாலையை கழுத்தில் மட்டும் போட்டுன்ட்டு இல்லை, கையிலையும் ஒரு முல்லை இப்படி சுற்றி வச்சுட்டுருக்கான். இதெல்லாம் ஸ்ருங்கார கேளிக்கு உகந்ததாக இருக்கும். ஸ்ருங்காரம் பண்ணுற ரதி கேளி பண்ணுற சமயத்தில் கைகளில் அப்படியே மாலையெல்லாம் இப்படி கோர்த்து வச்சுட்டு அப்படியே இருப்பா. பூக்களால் அப்படியே அலங்கிருத்தன்மாராக இருப்பா. காமுகன்மாரும் காமுகிமாரும். அப்போ அதெல்லாம் தரிச்சுண்டு கைகளெல்லாம் முல்லைப்பூவெல்லாம் சுற்றி வச்சுண்டு ஸ்னேகத்தோட பிரேமத்தோட அந்த கடைக்கண்களோட உஷாவை பார்த்துட்டே இருக்கானா அனிருத்தன். அதை பார்க்குறான் பாணாசுரன். ஆசீனம் தம் காமாத்மஜம் அவேக்ஷ்ய விஸ்மிதா, அப்படி இருக்கிற அந்த அனிருத்தனை, அந்த கோலத்தில் இருக்கிற அந்த அனிருத்தனை பார்த்ததுமே விஸ்மயம் பாணாசுரனுக்கு. கோபம் வரலை, ஸ்னேகமும் வரலை. இவ்வளோ அழகான ஒரு புருஷன் இருக்க முடியுமா சொல்லி ஆச்சரியத்தோட பார்க்குறான் பாணாசுரன். இப்படி ஒருத்தர் இதுவரை பார்த்ததே இல்லையே, இது யாரு? சாக்ஷாத் மன்மதன மாதிரியே இருக்கானே. அதுக்கு காரணம் சொல்கிறான் இங்கே, காமாத்மஜம், காமதேவனோட புத்திரன் அல்லவா அனிருத்தன். அப்போ காமதேவன் மாதிரியே இருக்கானா, அதனால இது சாக்ஷாத் காமதேவனே தானோ சொல்லி விஸ்மயிச்சுட்டு பார்க்குறானாம் பாணாசுரன். இப்படி இருக்கிற அனிருத்தனை பார்க்குறான் பாணாசுரன். சதம் பிரவிஷ்டம் வ்ருதமாததாயிபிர் ஃபடைரநீகைரவலோக்ய மாதவः உத்யம்ய மௌர்வம் பரிகம் வியவஸ்திதோ யதாந்தகோ தண்டதரோ ஜிகாம்சயா. சதம் பிரவிஷ்டம் வ்ருதமாததாயிபிர் ஆததாயிபிஹி ஆததாயிபிஹி. என்ன சம்பவிச்சது? அப்படியே அனிருத்தனும் பாணாசுரனும் வெச்ச கண் வாங்காக்கி தமிழ் பார்த்துட்டு இருக்கான். பாணாசுரன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். பிடிச்சு போயிடுது எங்கேயோ ஹிருதயத்தோட ஏதோ ஒரு கோணத்தில் தன்னோட பொண்ணு அழகான ஒரு வர்ணத்தான் வரிச்சிருக்கா சொல்லி ஒரு தோன்னல் இருக்கு. அது புஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஆனாலும் ஒரு கோபம் இருக்குமே, தனக்கு தெரியாக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கே. அதுவும் தன்னோட அந்த புறத்தில் தன்னோட கட்டுக்காவல் எல்லாம் வச்சிருக்கு. அந்த புறத்தில் தனக்கு தெரியாக்கு இந்த ஒரு பயல் இப்படி உள்ள வந்து தன்னோட பொண்ணு கூட இப்படி இருந்துட்டு இருப்பான். அதனால ஒரு கோபம் இருக்கு பாணாசுரனுக்கு. அதனாலேயே பக்கத்தில் வந்திருக்கிற படன்மாரெலாம் இதை பார்த்தாலோ, பாணாசுரன் சொன்னானோ இல்லையோ தெரியாது, பாணாசுரன் அப்படியே மயங்கி அனிருத்தனோட அழகில் சொக்கி போய் நிற்க, இவாள்லாம் பரபுருஷனை பார்த்ததுமே இவா என்னைக்கும் பண்ணக்கூடியதான அந்த காரியத்தை இவா பண்ண ஆரம்பிச்சு விட்டா. அந்த படன்மார் என்ன பண்ணினா விறுவிறுன்னு ஆயுதத்தை அப்படி உயர்த்தி பிடிச்சுட்டு அனிருத்தனுக்கு முன்னாடி போகிறா, அனிருத்தனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படி போனதுமே சஹ மாதவஹ அவலோக்ய, அதை பார்க்குறான் அனிருத்தன். ஆததாயிகளான சில படன்மார் தனக்கு நேர தன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு வரா சொல்லி பார்த்ததுமே என்ன பண்ணினான், மௌர்வம் பரிகம் உத்யம்ய ஜிகாம்சயா தண்டதரஹ அந்தகஹ யதா வியவஸ்திதஹ. தன் கூடயே எப்போவுமே ஆயுதம் வச்சுருப்பா க்ஷத்ரியாள். அப்போ அனிருத்தனும் முரு சொல்கிற ஒரு லோகத்தால் பண்ணப்பட்டதான ஒரு பரிகத்தை வச்சுட்டு இருக்கான், சுருட்டி வச்சுட்டு இருக்கான். அந்த பரிகத்தை அப்படியே எடுக்கிறான். எடுத்து
ஜிகாம்சையா ஹனிக்கணும் சொல்ற துருத்தேசத்தோட வரக்கூடியதான அந்த ஆததாயிகளை பார்த்துட்டு அவளுக்கு நேரம் இப்படி அதை இப்படி வச்சுண்டு இப்படி தண்டத்தை இப்படி பிடிச்சுட்டு நிற்கிற மாதிரி, அந்தகன் யமதர்மராஜா தண்டத்தை அப்படி பிடிச்சுட்டு எப்படி நிற்பாரோ அதை மாதிரி அந்த தண்டத்தை பிடிச்சுண்டு என் கிட்டக்க வந்து அவனை அடிச்சு விடுவேன்னு சொல்ற அந்த காம்பீரியத்தோட பிரத்யும்னன் அனிருத்தன் அங்கே நிற்கிறானா. அப்ப என்ன சம்பவிக்கிறது? ஜிக்ஷயா தான் பரித பிரசர்பதः சுனோ யதா சூகரயூத போஹனத் தே ஹன்யமானா பவனாத் விநிர்கதா நிர்பின்ன மூர்த்தோருபுஜா பிரதுத்ருவுः. ஜிக்ஷயா தான் பரித பிரசர்பதः, ஜிக்ஷயா கிரகிக்கணும் சொல்றா அந்த உத்தேசத்தோட அனிருத்தனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 பாகத்திலையும் சூழ்ந்துண்டுட்டா பாணாசுரனோட படன்மார் எல்லாருமே. அப்படியே ஓடி வந்து எல்லாருமே வந்து அனிருத்தனை ஆக்கிரமணம் பண்ணறா, அனிருத்தன் மேல ஆக்கிரமிக்கிறா. உடனே அனிருத்தன் என்ன பண்ணினா அந்த பரிக்கத்தை எடுத்து அப்படியே வீசினான், எல்லாரையும் அடிச்சான். அதால அதோட அந்த அடி அந்த பிரஹரம் கொண்டதுமே பரிக பிரஹரத்தால் என்ன சம்பவிச்சதோ அவளோட தலை துடை கை அதெல்லாம் பொட்டி பொட்டி தாழ விழ ஆரம்பிச்சு விடுத்து, எல்லாம் முறிஞ்சு தாழ விழ ஆரம்பிச்சு விட்டு அந்த படன்மாரெலாம் அப்படியே தாழ விழறா. பாணாசுரன் எவ்வளோ படன்மாரை கொண்டு வந்தானோ அது எல்லாரையுமே அனிருத்தன் ஹனிச்சு விட்டான். பாக்கி கொஞ்சம் நெஞ்சம் பிராணன் பாக்கி உள்ளவாள்லாம் 4 பாகத்துக்கும் அப்படியே சிதறி சின்னி ஓடி போயிட்டா. எல்லாருமே புறமதை விட்டு ஓடி போயிட்டா. அனிருத்தனுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியலை. உடனே பாணாசுரன் என்ன பண்ணறான்? தம் நாகபாஷேர் பலி நந்தனோ பலி க்னந்தம் ஸ்வசைன்யம் கூபிதோ பபந்தஹ ஊஷாபிருஷம் சோக விஷாத விஹ்வலா பத்தம் நிஷம்யாஸ்ருகலாக்ஷரௌதிஷீத். தம் நாகபாஷேர் பலி நந்தனோ பலி ஸ்வசைன்யம் க்னந்தம் தம் குபிதः பலிநந்தனः நாகபாஷைஹ பபந்தஹ. சுகபிரமர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தன்னோட சைன்யத்தை அப்படியே நசிப்பிச்ச வீரனான அந்த அனிருத்தனை தோல்பிக்க முடியாது சொல்லி பக்கத்தில் இருக்கிற மந்திரிகள் எல்லாம் சொல்லறா பாணாசுரன் கிட்ட, அவர்கிட்ட யுத்தத்துக்கு போகாதே, இவன் இவ்வளோ படன்மார தனியவே இப்படி அடிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்டவன், வீரனாக்கும், இவனை யுத்தம் பண்ணி தோற்கடிக்க முடியாது, அதனால இப்படியோது அவனை கட்டி போட்டு விடலாம், அதுதான் நல்லது. போராகி உஷாவை பரிகிரகிச்சு விட்டான், அதனால இவனை வதமும் பண்ணக்கூடாது. வதம் பண்ணினா ஆருக்கு நஷ்டம்? தன்னோட புத்திரிக்கு உஷாக்கு தான் நஷ்டம். அதனால யுத்தத்துக்கு போச்சுன்னா உங்களுக்கும் ஆபத்து வரும், அதனால இவனை உஷாம கட்டி போட்டு விடலாம்னு சொல்றான் அந்த மந்திரிகள் எல்லாருமே. அதை கேட்டதுமே மகாபலிஷ்டனான பலிபுத்திரனான பாணாசுரன் என்ன பண்ணறான்? குரோதம் வந்தது, கோபத்தால என்ன பண்ணினான்? அப்படியே நாகபாஷத்தை அப்படியே ஸ்மரிச்சான், கையில வந்து கொடுத்து அந்த நாகபாஷத்தால அவ தமிழ்ல யுத்தம் நடந்திருக்கலாம், யுத்தம் நடந்து அந்த நாகபாஷத்தால அனிருத்தனை அப்படியே கெட்டி தாழ தள்ளினான் பாணாசுரன். அப்படியே அரெஸ்ட் பண்ணி அனிருத்தனை கொண்டு ஜெயிலில் போடுறான் பாணாசுரன். ஆச்சரியம், இப்படியும் சம்பவிச்சதே சொல்லி ஆச்சரியப்படுறார். ஏன்னா அனிருத்தன் வந்து ஒரு வியூகமூர்த்தி வேற, பகவானுடைய அவதாரம் அல்லவா அனிருத்தன். அப்போ உஷா லக்ஷ்மி தேவியா இருக்கணும், பகவானும் லக்ஷ்மி தேவியும் தான் இப்படி அவதாரம் எடுத்துட்டு வரா, ஒரு அவதாரங்களா வர. அப்ப பகவான் கூட யுத்தம் பண்ணி பகவானை தோக்கடிச்சானா? அனிருத்தனும் பகவான் தானே, அதை அப்படி பண்ணி விட்டானா அவ்வளோ பலமா இவனுக்கு சொல்லி ஆச்சரியப்படுறார் சுகபிரம ரிஷி. தோட்டு கொடுத்துருப்பாரு, ஏன்னா கதை முன்னாடி ப்ரோக்ரஸ் ஆகணுமே, அதுக்காக அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே அனிருத்தனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்காக்கி அப்படியே கொண்டு ஜெயிலில் வச்சு விட்டான். உஷை வந்து இது பார்த்துட்டே இருக்காளா, பக்கத்தில் இருக்கா இல்லையா உஷா தேவி, அதை பார்த்ததுமே ரொம்ப சங்கடமாயிடுத்து. பரவசையா கண்கள்லேருந்து தாரதாரியா கண்ணீர் கொட்டுறது. அழுதா தடுத்து பார்த்தா பாணாசுரனை, ஆனால் தடுக்க முடியலை, அப்பா முன்னாடி அதிகம் தடுக்க முடியாதே அவளை. பிறகு உஷா மேலேயும் கோபம் இருக்கு பாணாசுரனுக்கு, அதனால ஒன்றுமே பண்ண முடியலை, ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். அதோட இந்த அத்தியாயம் முடியறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே உத்தரார்த்தே அனிருத்தபந்தோ நாம 62तमोऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं. गोविन्द गोविन्द.